இந்த பறையர் சமூகம் தன்னுடைய வரலாறை தாம் பேசணும். இந்த வரலாறை போலியானவர்கள், அலைகுடிகள், வடக்கிலிருந்து படையெடுத்து கொண்டு வந்த மக்கள், படையெடுப்புக்காக கொண்டு வந்த மக்கள் இன்னைக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். சேர சோழ பாண்டிய மன்னர்களை வடக்க இருந்து கொண்டு வந்த, வடக்குன்னு அவங்களும் இந்த இந்திய தேசத்து மக்கள் தான். ஆனா அலைகுடிகளான வடக்கிருந்து கொண்டு வந்த மக்கள் இன்னைக்கு இங்க உள்ள பறையனுடைய வரலாற்றை உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனா நிலைக்குடியான பறையர்கள் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலே, இந்த தமிழ் மண்ணிலே, இந்த பற தமிழ் மண்ணிலே வாழக்கூடிய இந்த பறையர்கள் தங்களுடைய மன்னனை, தங்களுடைய வாழ்வியலை பேசாம, தங்களுடைய மன்னனை உரிமை கொண்டாடாம, தங்களுடைய வரலாற்றை தூக்கி பிடிக்காம, தங்களுடைய ஆதி அடையாளங்களை தூக்கி பிடிக்காம, எவனோ சொன்னா அப்படிங்கிறதுக்காக வேண்டி பறையன்னா இழிவு அப்படின்னு சொல்லிட்டு வர ஐயன்னா இழிவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். புலையன்னா இழிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் பெருமையானது அப்படின்னு சொல்லிட்டு எதிரியாக அழிக்க நினைக்கிறான்.